யாரும் நம்மளுக்காக வந்து நிக்க போறது கிடையாது. நம்மள பழி சொல்ல தெரிஞ்ச எவனுக்குமே வழி சொல்ல தெரியாது. இப்படி வாழ்ற அப்படின்னு நம்மள ஆனா குறை சொல்லணும், ஊரே வந்து குறை சொல்லும். குறை சொல்றவனை பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்துவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாம். சொந்தமா இருந்தா தொந்தரவு பண்ணாம இருக்கு. நீ சொந்தமாக இருக்கணும், ஆனா தொந்தரவு செய்யக்கூடாது. மாமனாக இருக்கணும், சீர் செஞ்சுட்டு போயிட்டே இரு. அத்தக்காரியா இருக்கணும், மோதிரம் வச்சுட்டு போயிட்டே இரு. அத்தாச்சியா கல்யாணத்துல பாத்தியா, ஒரே கலர்ல புடவை பட்டணுமா, ஒரே குடும்பம்னு காட்டணுமா, போயிட்டே இரு. அண்ணன் தம்பியா அவசரம் நல்லது கெட்டதுக்கு மட்டும் வா போ, கண்டதுல நீ தலையிடாத. இப்படி ஒரு லிமிட்டேஷன் நம்ம கொண்டு வந்து வச்ச பிறகு சொந்தமாக இருந்ததெல்லாம் தொந்தரவா மாறி போச்சு. ஒரு காலகட்டத்தில் சொந்தத்துக்கு உரிமையும் இருந்துச்சு, பொறுப்பும் இருந்துச்சு. இப்ப சொந்தத்துக்கு பொறுப்பு மட்டும் தான் இருக்கு, உரிமைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு இருந்த உரிமைகள் உங்கள் பிள்ளைகள் மீது யாருக்கும் இப்போது கிடையாது. ஒரு காலத்துல ஒரு சித்தப்பாவுக்கு ஒரு பிள்ளையின் மீது அதீதமான உரிமை உண்டு. அவன் நினைச்ச வட்டியெல்லாம் முடிவிட்டிட முடியாது. அப்பா கூட விட்டுருவார். கண்ணா அப்படின்னா இப்படி கிராஸ்ல விட்டு அடிச்சுட்டு வந்தானா செவில ஓங்கி சித்தப்பன் ஓங்கி அரைஞ்சு போடுவான். குடும்ப கௌரவம்டா அப்படின்னு அடிப்பாரா இல்லையா? இப்ப கை வைக்க முடியுமா? நான் பெத்த பிள்ளைய நானே அடிச்சது அவர் எப்படி அடிக்கலாம்? நீங்க அண்ணி ஸ்டார்ட் பண்ணாதான் சோலி முடிஞ்சிடும்.